வேதாந்ததேசிக யதீந்திர கடாட்சலப்தத்ரயந்தசாரமணபத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்ய யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. भक्तजनात्यन्तो कृतमनेषु विचारे पूर्णं देवतास्य मननिलक्ष्मीं संस्करणं तपस्येषु अनष्टारस्मरालभागमान्तद्वयं श्रीरङ्गोद्भागस्मादाशयं वेदवर्षदेह कारुणिवीक्षणं शासनसंहारायणं वेदान्तदेशमनोत्यगुणं भाग्यं नारायणादिकृपाभिषिक्तं गणादिशेखरमाश्रयामः वेदान्तदेशे वीक्षणं भजत्पदं रांसार्यतनयं श्रीरामानुजं सदस्य என்னோட முதல் சதஸ்யர் அதுவே தெரியாது ரிசுமரோட கடாட்சத்தாலையும் ஆசிரியரோட அனுகிரகத்தாலையும் சொல்ல ஒரு பிரயத்னம் தான் எடுத்தது. கட்டோபனிஷத் பிரசித்தமாக நச்சிகேதசோட விற்த்தாந்தம் பிரசித்தமானது. பித்ரு வச்சன பாலனத்துக்காக அவன் மிருத்தியோட இடத்துக்கு செல்றான். இங்க போன பிற்பாடு யமன் அவனுக்கு 3 வரங்களை அனுகிரகம் பண்றான். முதல் வரமாக தந்தை தன்னிடத்தில் கோபாற்றவாக இருக்க வேண்டும் அப்படின்றது முதல் வரம். 2வது வரமாக யமனுக்கு தெரிஞ்ச ஸ்வர்கிய மக்னம் அப்படின்ற ஒரு இஷ்டிய தனக்கு அனுகிரகிக்கும்படியாக கேட்கிறான். 3வது வரமாக உபாசக ஸ்வரூபத்தை ஏஎம் பிரேதே விசிகித்சா விதிச்சை அப்படின்றதாக விவரிக்கிறார் யமன். அதுல இப்போ இந்த 2வது மந்திரத்துல வரக்கூடிய இந்த ஸ்வர்க சப்தமானது இனியோட விஷயம். 7 மந்திரங்கள்ல 12வது மந்திரத்துல இருந்து 19வது மந்திரத்துக்குள்ள 9 தடவை வருது. நேரடியாகவே 7 தடவை வருது. 2 தடவை அனந்த லோகாப்திம் அப்படின்ற இடத்துலையும் லோகாதி மக்னம் அப்படின்ற இடத்துலையும் பரோட்சமா காணப்படுகிறது. இங்க பாஷக்காரர் காட்டின வழி ஸ்வர்க சப்தேன அத்திர பரமபுருஷார்த்த லட்சணாக மோக்ஷா விதீயதே பீதீயதே அப்படின்ற ஒரு பிரயோகம் இருக்கு. அதனால இதை முக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்க வேண்டியது, பௌனார்த்தமா எடுத்துக்க கூடாது அப்படின்றது பாஷக்காரோட திருவள்ளம். பிரகரணத்திலே அப்படியேதான் இருக்கு. நவயம் கிஞ்சனா அஸ்தி அசனாயாம் விவாசே மிருத்யம் தீர்த்வா அமிர்தத்வம் பஜந்தே அனந்த லோகாப்தம் அப்படின்ற இடத்துல நேரடியாக மோட்சத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. வேற எப்படியுமே அர்த்தம் சொல்ல வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பூர்வபக்ஷி ரூಢ்யார்த்தம் பிரசித்த ஸ்வர்கலோகம் தான், இந்திர பதம் தான். அதனால ரூಢ்யார்த்தம் தான் கிரகிக்க வேண்டும். அதுவும் முக்கியார்த்தமாகவும் இருக்கும். முக்கியார்த்தம் இருக்கிற இடத்துல முக்கியார்த்தத்தை தான் எடுத்துக்க வேண்டியது. கௌணார்த்தத்தையோ அமுக்கியார்த்தத்தையோ எடுத்துக்க கூடாது. முக்கியசைவ பிராபல்யோக்தி, இதுதான் பூர்வபக்ஷம். இதுதான் பிரதானமான பூர்வபக்ஷம். அதுக்கு உபபிரமணங்கள்ல இருந்து அபவர்க்க பிரதித்வந்தி வாச்சிதையா ஸ்வர்க சப்தஸ்ய மோக்ஷ அவாச்சித்வ அபாவ ஸ்வர்காபவர்க்க மார்காபியாம் ஸ்வர்காபவர்க்கயோஹோ ஏகம் அப்படின்ற திவச்சனம் இருக்கு. அப்படின்னா 2 ஸ்தானங்கள் இருக்கு, 2 பின்னமான ஸ்தானங்கள் இருக்கு. ஒண்ணு அபவர்க்கம். அபவர்க்கத்துக்கு ஒரு வாதமும் இல்லை, அது மோட்சபரமாக இருக்கு. அதுக்கு விலட்சணமா இருக்கிறது ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் அபவர்க்கம் ஆயிட முடியாது. அதனால ஸ்வர்க சப்தம் தேவலோகம் லோகமா பரமா தான் சொல்ல வேண்டியது. அதனால தேவலோகம் தான் எடுத்துக்க வேண்டியது. இன்னொன்னு விஷ்ணு புராணத்துல துருவசியூராந்தரம் யுதானி சதுர்தசா அப்படின்ற இடத்துல சூரிய மண்டலத்திலேருந்து துருவஸ்தானத்து வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்வர்க்கம். அதுல மோட்சம் கிடையாது. அதனால தேவலோக பரமாதான் இந்திரபதமாதான் சொல்ல வேண்டியது. இதுதான் பூர்வபக்ஷம். கணக்கும்படி பார்த்தோம்னா 137 தடவை ராமாயணத்துல ஸ்வர்க சப்தம் தெரியுது. சம்ஹிதா பாகத்துல கிருஷ்ண யஜுர்வேதத்துல 156 தடவை, 5ஆம் காண்டத்திலே ஒரு 50 பக்கம் வருது. காட்டக பிரஷ்னம் இந்த பிரகரணத்துக்கு அனுகுணமாக 47 தடவை வருது. இந்த சுவர்க்கம் அப்படின்ற சப்தம் நிறைய இடத்துல தேவலோக பரமா தான் சொல்லிருக்கோம். நம்மளுக்கும் அது ஆக்ஷேபம் ஜோதிஷ்டமஹா சொர்க்க காமோ ஜெயதா அப்படின்னு நம்மளுக்கும் ஒன்றும் ஆக்ஷேபம் தேவலோக பரமா தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதனால இவ்வளவு நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் சொர்க்க சப்தம் தேவலோக பரமா விப்ரதிஷித்த தர்மானாம் சமபாயே போயசாம்சா சதர்மத்தம் நிறைய இருக்கிறதுனால பக்வாபேட்சையாபி முக்கியசேவ பிராபல்யோக்தேக முக்கியத்தை தான் எடுத்துக்க வேண்டியது.
முக்கியத்தை தான் எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்கிறது காரணத்தினாலே அவர் சுவாமி விஷ்ணு சொன்ன மாதிரி ரூடிஹி யோகம் அபஹரதி, ரூடியார்த்தத்துல ஸ்வர்கசப்தம் தேவலோக பரமாக இருக்கு, அதனால அதுதான் எடுத்துக்க வேண்டியது பூர்வபக்ஷம். சரி, பிரகரணத்துக்கு ஒட்டுமா அப்படின்ற கேள்வி கேட்டுண்டு அமிர்தத்வம் பஜந்தே அனந்தலோகாப்தம் அஜரயா பிபேதி, இந்த இடத்துல எல்லாம் ஸ்வர்கசப்தம் தேவலோக பரமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு பூர்வபக்ஷி அமிர்த பானாத் அமிர்த பிராப்தேஷ்ட, அமிர்த பானம் பண்ணியிருக்கா தேவர்கள், அதனால அவளுக்கு அமிர்தத்துவம் உண்டாகிறது அப்படின்றது. ஆபூத சம்ப்ளவம் ஸ்தானம் அமிர்தத்துவம் ஹி பாஷதே, பாஞ்ச பௌத்திகமான எங்க நசிக்கப்படுறதோ அது அமிர்தத்துவம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. இதுல ஒட்டக்கூடிய விஷயம் அனந்தலோகாக்கும் பிரளய கால பரியந்தம் இருக்கு தேவலோகம், அதனால அனந்தத்துக்கு ஒரு பாதகமும் இல்லை. நஜரயா விவேதி, தேவர்களுக்கு ஒரு சமானார்த்தகமான பதம் திரிதசாக, பால்யம் கௌமாரம் யவனம், 3 தசை தான் இருக்கு அவளுக்கு, மூப்பு கிடையாது. நஜரயா விவேதி, அதுதான் இங்க சொல்றேன் ஒட்டக்கூடிய விஷயம். சரி, தரதி ஜன்ம மிருத்யு அப்படின்னு சொல்லியிருக்கு, இது தேவர்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல கிடையாது. ஆனால் பிரகரணத்துல திருநாச்சிகேதஸ் திரிபிரேத்ய சந்தம் திரிகர்ம கிருத்த தரதி ஜன்ம மிருத்யு, திருநாச்சிகேதா ஜன்ம மிருத்யு அதுல திரிகர்ம கிருத்து 3 அப்படின்ற இது நிறைய இடத்துல வருது. அதுக்கு பூர்வபக்ஷி இத 3 தடவை இந்த மந்திரத்தை சொல்லினோம்னா, இந்த நாச்சிகேத அக்னிய அனுஷ்டானம் பண்ணினோம்னா மோட்சம் கிடைக்கும், ஒரு தடவை பண்ணா தேவலோகம் கிடைக்கும். இதுல அப்படிதான் வியாக்கியானம் பண்ணிருக்கு, ஓட்டக்கூடிய விஷயம். சரி, 3வது வரம் சொல்லும் போது கேட்கும் போது நச்சிகேதஸ் யமன் இத விவரிக்கிறதுக்கு என்ன நிர்பந்தம் படுத்தாத, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், காமானாம் துவா காமபாசம் கரோமி, நிறைய வித்துகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லறான். இதெல்லாம் நச்சிகேதஸ் மறுக்க தவைவாக தவ நிருத்திய கீதை உங்ககிட்டே இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு இதெல்லாம் மறுக்கிறான், ஸ்வர்க சுகத்தை மறுக்கிறான். அப்படின்ற இருக்கிறவன் 2வது மந்திரம் கேட்கும் போது எதுக்கு தேவலோகபரமா கேட்டான் அப்படின்ற ஒரு வாதம். அதுக்கு உத்தரம் பூர்வபக்ஷியே கொடுக்கிறார். இல்ல, 2ஆம் மந்திரம் கேட்கும் போது அவனுக்கு அந்த மனப்பக்குவத்தை கிடையாது, இந்த யமன் தூண்டி விட்டுருக்கான். இதைஷினா மிருத்யுனா உத்பன்னா புமோக்ஷா, தூண்டி விட்டுருக்கான். எங்க அப்படின்னா அனந்தலோகாப்தம் அப்படின்ற இடத்துல. அதனாலேதான் மோட்சபரமாக 3வது மந்திரத்தை கேட்டான், 3வது வரத்தை கேட்டான். மேலும் உபக்கிரமணாதிகார நியாயம் படி கேட்டது என்ன, ஸ்வர்க்கியம் அக்னிம், தேவலோகபரமா தான் கேட்டிருக்கு, அதனால அதுதான் கிராக்கியம் அப்படின்றது இங்க பூர்வபக்ஷியோட. அதனால தஸ்மாத் ஸ்வர்கசப்தஸ்ய முக்கியார்த்தம் பரித்யாக ந கிஞ்சித் காரணம் இதி. இதுக்கு இதோட பூர்வபக்ஷம் முடியாது. இதுல சித்தாந்தி ஆரம்பிக்கிறச்ச ஸ்வர்க சப்தமானது எப்படி இருக்கு, இது பிரீத்தி விஷயமா இருக்கு, சுகபரமா இருக்கு. பிரீத்தி விசிஷ்டமா கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா கௌணி விஷயத்தையா பிரயோஜமானஸ்யாபி நாகரீத விசேஷேன விசிஷ்ட புத்தி இது நியாயேன குணஸ்ய போதகத்வா, குணத்தை தான் எடுத்துக்க வேண்டியது. குணத்துல 2 விதமா இருக்கு. ஒரு சாதிசய குணம், சாதிசய பிரீத்தி வாச்சிதா, இன்னொன்னு நிரதிசய பிரீத்தி வாச்சிதா. அளவோட இருக்கு, சங்கோச்சமா இருக்கு, இன்னொன்னு நிசங்கோச்சமா இருக்கிறதுனால நிரதிசயத்தை தான் கிராக்கியம். நிரதிசயம் மோட்சத்துல தான் கிட்டும், தேவலோகத்துல சாதிசயம் தான் சொல்ல வேண்டியது. அதனால வைதிக பிரயோகத்துல இந்த சாதிசய லௌகிக எங்க தேவலோக பரமா சொல்லுறோமோ அதை கவுனத்தை தான் கொள்க வேண்டியது. முக்கியார்த்தம் மோட்சத்தை தான் எடுத்துக்க வேண்டியது. இப்படிதான் உபனிஷத் பாஷைக்காரர் ஆரம்பிக்கிறார் சமாதானத்துல. மேலும் லௌகிக்கி வைதிகி அப்படின்ற பிரயோகங்களோட லௌகிகத்துல ரூಢார்த்தம் உண்டு. ரூಢார்த்தத்துல பிரசித்தமான பார்த்த சப்தம் இருக்கு. பார்த்தம் அர்ஜுனன் பிரயோகிச்சிருக்கு. முக்கியார்த்தமான பிரதோஹ பத்தியம் புமான் அப்படின்றது யுதிஷ்டிர பீமார்ஜுனாக 3 பேர்லயுமே இது யோகார்த்தத்துல முக்கியார்த்தத்துல
அதில் முக்கியார்த்தம்னு அடிக்கடி சொல்லி சுவாமி 4 பிளேஸ் ஆசைப்படுறேன். முக்கியார்த்தம் சொல்லிருக்க. முக்கியார்த்தங்கிறது யோகிகா பார்த்த சப்தமே யௌகிகம் தானே. பிரதாயாக அபத்தியம் புமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தன்னு சொல்லி இந்த பார்த்த சப்தத்துல அர்ஜுனன் சொல்லும்போது யோகிக்கும் போயிடுவான் தான் கேள்வி. ரூடத்தை ரூடியா, அதாவது பிரச்சுர பிரயோகம் நீங்க சொல்லணும். பிரச்சுர பிரயோகத்தினால் பார்த்தன்னா அர்ஜுனன் சொல்லாமே தவிர யோகிக்கும் இல்லாத போயிடாது. ரூடியும் சொல்லக்கூடாது. நேரம் பார்த்த சப்தத்தை அர்ஜுனன் ரூடியும் சொல்லக்கூடாது. பிரச்சுர பிரயோகம் இல்ல ரூடார்த்தம் சொல்றேன் போட்டிருக்கேன். ரூடியாக்கு அவன் அர்த்தம் பூர்வபக்ஷி என்ன சொல்ல வரான்னா சொர்க்க சப்தத்துக்கு அவன் சொல்றது இதுதான் காரணம். சொர்க்க ஓகே பிரச்சுர பிரயோகமே சொன்னா போறோம். பிரயோகம் சொல்றாங்க. சதாக்கிலாயதை கிரகா க்ஷத்ரஸ்ய சந்தா புவனேஷு அதான் சொல்றாரு. பிரச்சுர பிரயோகம்னு சொல்லிக்கலாம். யோகார்த்தம் சுவாமி அர்ஜுனுக்கு யோக கூட்டம், யுதிஷ்டிர பீமர்களுக்கு யோகம், அர்ஜுனனுக்கு யோக கூட்டம், யுதிஷ்டிர பீமர்களுக்கு வந்து யோகம். அவளும் சரியா பார்ப்பாரு. ரூடி இல்லாவிட்டால் முக்கியார்த்தம் கிடையாது அப்படின்றது இங்க சொல்ல முடியாது. முக்கியார்த்தம்ன்ற பதமே கொஞ்சம் ஆட்சேபத்தை என்ன பண்ணிருக்காரு? உலகம் பாட்டியா இருக்கிற முக்கியபரமாவா அமுக்கியபரமாவான்னு விகல்பம் பண்ணிட்டு சொல்ல போறேன். அதனால அது கொஞ்சம் எச்சரிக்கையான அந்த சப்தத்துக்காக கூட நம்மளுக்கு முக்கியமான மோட்சப்படம் அந்த அந்த கோணத்தில் சாய்க்காரு. ஆனா விவகாரத்தில் ரூடம் யோகம் தான் சொல்லுவோம். எதுவும் அதுவும் முக்கியார்த்தம் தான். சொர்க்கம்னு சொல்லும்போது லௌகிக சொர்க்கம் அது முக்கியார்த்தம் ரூடம் அது வேண்டி வரும். நமக்கே கூட இப்போ ஜோதிஷ்டம் சந்திராமோ பாட்சி முருகன் பண்ணியிருக்காரு. அவர் ஆரம்பத்தில் அவன் மனசுல எய்திகனான நமக்கு முக்கியமான அர்த்தம் போக்குறது. நேற்றுக்கு அந்த சுவாமி சாட்சியம் பார்த்தேன். அவரோட லோகம் தான் இருந்தார். அவரும் அதை சொந்த லோகம், பிரசித்தமான சொந்த லோகம், இதுவரைக்கும் நேற்றுக்கு வந்து பிரசித்தமான சொந்த லோகம் லோகம் சாட்சி. லௌகிகத்தை திருணகிருத விவகாரங்களும் உண்டு. அதுக்கு ஜாதி விஷய அது அந்த ஜாதியை குறிக்கிற விஷய வாட்ச சப்தங்கள் வைதிகத்துல வர்கிராஜ்யா அப்படின்ற ஒரு 2 சப்தத்தால குறிக்கப்படும். அப்பிரசித்தமா இருக்கு. குறைச்சல் இடத்துலயும் இருக்கு. கேஷாச்சர் பிரயோகமா நிறைய இடத்துல தெரியல. ஆனா அதுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சக்தி இருக்கு அப்படின்றதான். ஏன் அப்படின்னா லௌகிகே தோஷ சமயம். லௌகிக நியாயத்தை வைதிகத்துக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. வைதிகத்துல வேணா லௌகிகத்துக்கு எடுத்துன்னு வரலாம். இதுக்கு பூர்வபக்ஷி வந்து ஒரு கேள்வி எழுப்புற. உத்காத சப்தத்துல உத்காத்தா அப்படின்ற ஒரு ஏகவச்சனத்துல இருக்கு. பிரைத்தஹோதமச புரோத்காத்ருணாம் அப்படின்னு இருக்கு. அந்த பகுவச்சனத்துக்கு என்ன சமாதானம் அப்படின்னு பூர்வமீமாம்சால உத்காத்திர கணத்தை கொள்ள வேண்டியது சுப்பிரமணிய உட்பட. இல்லைன்னா இந்த ஏகஸ்தோத்திர சம்பந்தினா பரிதத்தா மைத்ராவரணா அவள்ல வேணா சொல்லலாம் அப்படின்றது ஒரு உதாரணம். 2வது உதாரணம் தாயா சப்தம் இருக்கு. பாணினி சூத்திர பாய தாய சாமிதேனி அப்படின்ற அர்த்தத்துல அங்க ரூಢியார்த்தத்தை தெரியாது. ஆனா யௌகிகார்த்தமும் உண்டு இருக்கு. தியமான் தேட் பானை அப்படின்ற விற்பத்தினால தியமானத்தத்திர பிரயோகமும் இருக்கு. இது 2 இல்லாத விஷயமும் இடத்துலயும் தாயா சப்தம் பிரயோகம் இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டா மிருதுபாஜபத்தியோ தாயே பவதா அப்படின்ற இடத்துல 2 மந்திரங்கள் நடுவுல இருக்கு. சமிதானவதீம் சமித்யவதீம் சமித்யானவதீம் சமித்யவதீம் நித்தியமானம் இப்ப நடந்ததுக்கு சமித்தம் நடந்ததுக்கும் நடக்க போறதுக்கும் நடுவில் சேர்க்கணும். சமித்தியமானவத்தையும் சமித்தவத்தையும் அந்தரா தாயே मानवीर धाये मानवीर तो धाये तो बुधवारवत्ते धाये होता बुधवारवत्ते धाये होता கேள்வி ஒண்ணுதான். வேதத்துல மோட்சபரத்துவ சொர்க்க சப்தமானது சாட்சாத் ரீதியா இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இதோட பூர்வபக்ஷம் நிறுத்திக்கிற சித்தாந்தத்துல இருக்கு. எங்க அப்படின்னா சொர்க்கோ ஹிதேவானாம் பூர்வயோத்தியா சொர்க்கோ லோகோ ஜோதிஷாபதா அப்படின்ற இடத்துலயும் நாராயணிகத்துல சொர்க்கம் லோகமித ஊர்வம் விமுக்தாக பிரதாரணிகத்துல அவள் சாதாரண சொந்த லோகத்தையும் சொல்லிடலாமே. அந்த அந்த காலத்துல ஜோதிஷம் போயிருக்கு. சந்திக்தமான வாக்கியமாக பிரம்மனால வந்து பூஜை இருக்கிறது அது யாரும் விசாரிக்கிறது.
அந்த பிரகடனம் தான் பார்த்து சொல்லணும். இது இருக்கிறது ஆரண்யத்தில் இருக்குது. ஆரண்யத்தில் இருக்க வாக்கியம் கர்மகாண்டத்தை சொன்னவனா சொல்லலாம். ஆரண்யத்தில் இருக்குது ஆத்தியாத்மிகமாவே இருக்கு. வாக்கியம் ஒன்று இருக்கு. அடுத்தது அமிர்தேனாமிருதாம் புரியும் அப்படின்னு அது வாக்கியம் சொல்லும். மூணாவது முதல்ல அதுல நாங்க ஏதாவது பால்பானம் சைக்கிள் அதுல நாங்க ஏதாவது ஆட்சேபம் பண்ணாலும் பண்ணுவோம் பூர்வபக்ஷின்னா மெல்ல மெல்ல அடுத்தது போடுங்க. அனந்தே லோகே ஜெயே பிரதிஷ்டதிக்கேன்னு அதுலயும் சொல்றதுக்கு இங்க சங்கரர் வந்து ஆரம்பிக்கிறச்ச தேவலோகபரமா தான் ஆரம்பிக்கிறார் சொல்றச்சு. ஆனா இந்த மிருத்யு பாஷான் புரத பிரணோதி அப்படின்ற இடத்துல வைராஜ பதபரமாக வியாக்கியானம் பண்ணிட்டு வைராஜ பதத்தை ஒத்துண்டவர் மோட்சத்துக்கு ஒத்துக்க வேண்டியது அப்படின்றதாக உபனிஷத் பாஷக்காரர் நான் ஸ்பஷ்டமா சொல்லிருக்கேன். இங்க இந்த மோட்சபரமா சொல்லலைன்னா நிறைய வாதகங்கள் உண்டு. ஸ்வர்கே லோகே நபயம் கெஞ்சன ஆஸ்தி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல எங்க துருவ சூரியாந்தரவர்த்தி எங்க சொல்றோம் அதே விஷ்ணு புராணத்துல சொர்க்கேபி பாத்தவீதஸ்ய கிருஷ்ணோஹோ நாஸ்தி நிர்விருத்திகி அப்படின்ற இடத்துல எப்போ நான் கீழே விழுந்துடுவேன், எந்த பாபத்தால நான் கீழே விழுந்துடுவேன், கதாபதிஷாமி கேன பாப்பேன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த நபயம் கெஞ்ச நாஸ்தி மோட்சத்துல ஒரு இடத்துலதான் உண்டு, வேற எந்த இடத்துலயுமே அதை சொல்ல முடியாது. மேலும் அமிர்தத்துவம் பஜந்தே அப்படின்னு இருக்கு. அந்த அமிர்த பானாத் அப்படின்னு சொல்லக்கூடாது. அத்தியாத்ம சாஸ்திரத்துல அமிர்தத்துவம் வந்து மோட்ச பிரயோகத்துல தான் இருக்கிறதுனால அஜீவேதா அமிர்தானா அப்படின்ற இடத்துலயும் மோட்சத்தை தான் குறிக்கிறது அப்படின்றது சொல்ல வேண்டியது. இந்த ஸ்வர்காபவர்க மார்காபியாம் அப்படின்ற பூர்வபக்ஷிக்கு எந்த சமாதானம் அப்படின்னா பிராமண கௌண்டின்யா பிராமண பரிவிராஜகாபி பிரபத்தினாயன்னு உபபத்தேஷ்ட. பிராமணத்துவம் பரிவிராஜகன்னு உண்டு, ஆனா எல்லா பிராமணாலும் பரிவிராஜகா ஆக மாட்டா. ஐலிங்க விஷயத்துல பிராமண கௌண்டிங்க பிராமண வாக்கியத்துல 4 சேர்த்து சொல்றேன். பதாகவனிய பிராமண கௌண்டின்ய அப்புறம் பிராமண பரிவராஜிக்க தவிர சாமானிய விவேக நியாய விவேக காகபூஷ நியாயம் இதெல்லாம் நிர்குணம் சகுணத்துக்கு வித்தியாசம் சொல்லிட்டு ஆரம்பத்தை தாசாக வாக்கியத்தை காட்டுற எல்லாத்தையும் சேர்த்து அது அதுக்கு இடம் இருக்கு. அதனால நிர்குணம் கிடையாது எங்குமே. சாகபூஷ நியாயம் காகபூஷ நியாயம் காகபூஷ நியாயத்தை கேட்டேன். காகபூஷ நியாயம் சொல்லி பக்கத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக இங்க இந்த பிராம குணாஷ்டகங்கள் இங்க நேரடியாக தெரியாது. இந்த 7 மந்திரங்கள்ல அபகத பாப்மத்வம் நபயம் கிஞ்சனாஸ்தி என்ற இடத்துலயும் விமிருத்தியத்துவம் நதத்ரத்வம் அப்படின்ற பிரயோகம் உனக்கு அங்க அதிகாரத்துவம் கிடையாது. விசரத்வம் நஜரயா விபேதி விஜகத்வம் அபிபாசத்வம் தீபா அசனாயா அபிபாசைய இடத்துலயும் விஷோகத்வம் விஷோகாதிகா அப்படின்ற இடத்துலயும் சத்தியகாம சத்திய சங்கல்பத்துவம் மோதத்தே சொர்க்கலோகே அப்படின்ற இடத்துலயும் நேரடியாக இங்க 8 குணங்களுமே நேரடியாக தெரிய வேண்டிய இடம் மோட்சத்தை தான் இருக்கு. மேலும் இந்த நிறைய பிரயோகங்கள் இருக்கே, குறைச்சல் பிரயோகங்கள் இருக்கே அப்படின்னு சொன்னீங்களே, முக்கியமா பூர்வ சோதனா லோக அப்படி ஜெகன்யானாம் ஏவ பூயஸ்தம், அது எது தியாஜனியமோ அதுலதான் இந்த நியாயத்தை எடுக்க வேண்டும். ஒரு உத்கிருஷ்டமான வஸ்து இருக்கிற இடத்துல அது இந்த நியாயத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்றது பாஷ்கரோட உபனிஷத் பாஷ்கரோட திருவிழம். மேலும் இந்த 2வது வள்ளியில தத்தோமயா நாச்சிகேத ஸ்திதோக்னி அனித்யைஹி திரவ்யைஹி பிராப்தவான் அஸ்மி நித்யம் அப்படின்றது இந்த ஒரு இஷ்டிய அனுஷ்டானம் பண்ணிதான் நித்தியத்துவத்தை பிராப்தம் அடைஞ்சேன் அப்படின்னு நச்சிகேதஸே சொல்ல அவனே சாட்சாதாக சொல்றதுனாலையும் இது சாத்விக தியாகத்தோட பண்ணக்கூடிய இந்த ஒரு இந்த ஒரு இஷ்டிக்கு நாச்சிகேத அக்னிய அனுஷ்டானம் பண்ணிதான் அவன் நித்தியத்துவத்தை அடைஞ்சான். இதேதான் எனக்கு அவித்யாம் ஈஷத்துலயும் அவித்யாம் வித்யாம்ச அப்படின்றது உபனிஷத்து 33 தடவை வந்து சாட்சாத்தாகவே எல்லாமே சொர்க்கபரமா இருக்கு. பிரம்ம காரணம் தான் இது, அதனால மோட்சபரமா தான் சொல்ல வேண்டியது. திரவியைஹி அப்படின்னா அனித்யைஹி திரவியைஹி அப்படின்னா இஷ்டி நியாய சித்தாந்தத்துல நித்தியபூதி பரிசேதத்துல கேச்சித்து கிருதகாக அனித்யாகன்னு இருக்கு. நித்தியபூதி கேச்சித் அங்க பதார்த்தாக இது சேஷா அப்படின்னு சாச்சிருக்காரு. நித்தியபூதியில் கூட பதார்த்தங்கள் சிலதெல்லாம் அனித்தியமா இருக்கு
அது வந்து நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தம் நித்தியங்கள் நித்தியம் நித்யம் பிரியாஸ்தமது கேச்சன தேஹி. ஆயசகா நீர் பண்ற ஹோம் எல்லாத்துக்கும் வரது எல்லாம் அது ஆச்சரியம் அந்த ஒரு கேள்வி வரும். அந்த நித்திய விபூதின்னு பேர் சொல்ல தப்பா கூட லீலா விபூதி நித்திய விபூதி சொல்லக்கூடாதுன்னு ஆயிடும். நித்திய விபூதியில அனித்தியங்கள் உண்டு. நம்ம கிருத்தார்த்தத்தில் நாம இல்ல அது இப்போ நம்மள வச்சு அவன் சொன்னது ஆதிகேத அக்னி தேகனம் பண்றது அனித்திய திரவியை பிராப்தவான் அவன் போய் ஐநூத்தி அனித்திய யாவத்திய காலம் திரவியம் திசைகள் நமக்கு அனித்திய திரவியம் தானே கிடைக்கும் அதுதான் கிடைக்கும். அனித்திய நித்தியம் பிராப்தம் நித்திய விபூதி ஆயிடும். அது ரொம்ப சிக்கல். மொத்தத்துக்கு அங்க சரி விகல்பத்தாக சொன்னது கொஞ்ச நாள் இருக்கட்டும் வேண்டாம். சொல்லப்படாடா. ஆமா மணி 11 அது முடிச்சிடலாம் மத்தியானம் லீவு இப்போ ஒன்று முடிச்சுட்டு மத்தியானம் லீவு அப்படியா? ஆமா அப்படியே முடிச்சிருக்கீங்க. இப்போ முடிச்சிட்டனால மத்தியானம் அதான் கடைசியா? லீவு கிடைச்சு அவர் இளங்கால அந்த விஜயம் வரலாறு சொன்னார். இந்த விஜயம் செய்யார் கஷ்டப்பட்டு அழிவு ஐஷிங்கா எந்த ஒரு உத்தேசத்தோட இந்த மாதந்தோறும் மகம் சரச ஆரம்பிச்சாரோ இன்னைக்கு ஐஷிங்கர் திருவிழா ரொம்ப உகப்பா இருக்கு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வித்வான்கள் அடுத்த தலைமுறையை நல்லா தயார்படுத்தி அழைச்சிட்டு வந்து அவருடைய சிஷ்யாரோட வந்து இந்த சபையை நடத்துறது ஐஷிங்கருக்கு ரொம்ப திருவிழா உகப்பா இருக்கு. நிறைய இன்னும் இந்த மாதிரி வரணும். அதுதான் ஒவ்வொரு மாதம் ஐஷிங்கர் சொல்லியாரு யங்ஸ்டர்ஸ் நிறைய கொண்டு வாங்கோ, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வரணும் அப்படின்ற மாதிரி. யங்ஸ்டர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லாதே. இப்பதான் அவர் பாவம் தில்லாடில Don't speak in English. சுந்தரராம பாவம் படைத்து சொன்னா நீ ஜெயிலுவா சார் இளைய சமுதாயத்தினர் நிறைய பேரை நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும், நிறைய அவளுக்கு அவகாசத்தை கொடுக்கணும் தான் ஐஷிங்கருக்கு ஆசை. இந்த சரஸ்ல நடக்கிறது அதுதான் விசுமன் சந்தோஷமா ஐஷிங்கர் சந்தோஷம். சங்கபுர சுவாமி போன்றவாளே கட்டுப்படுத்தி வச்சு அவர் சொல்றது சங்கபுர சுவாமி போன்றவாளே இதுக்குள்ள பேச விடாம கட்டுப்படுத்தி கேட்கறதெல்லாம் இவர் தான் அடியாத கட்டுப்படுத்துறோம். ஆண் தம்பிக்கலாம் அதுதான் அவங்க அதுக்கு அப்புறம் அவனும் கேட்கணும்.